வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருநாசர். புதுவருடத்தில் 12 ராசிக்காரர்களுக்குமான ஆதாய விரிக பயன்கள் தொடர்பாக குருப்பீடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். மலரவுள்ள சித்திரை புதுவருடத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஆதாய விரிக பலன்கள் என்ன, சமசுக பலன்கள் தொடர்பாக இந்து மத குருப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஐயப்பதாச சமசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். மலர இருக்கின்ற விஸ்வாவசு என்கின்ற சித்திரை புது வருடத்திலே யார் யாருக்கு எவ்வாறு இந்த வாழ்விலே ஆதாயம் விரயம் என்று இந்த பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் மேடம், இடபம், மிதுனம், கடகம், சிங்கம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷ், மகரம், கும்பம், மீனம் என்கின்ற இந்த 12 ராசிகளுக்கும் இந்த ஆதாயம் விரயம் வரவு செலவு என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த வகையிலே மேடராசிக்காரர்களுக்கு 2 ஆதாயம் 14 விரயம், வரவு 2ஆக இருக்கும், செலவு 14ஆக இருக்கும். மேட ராசியிலே பிறந்தவர்களுக்கு, இடவராசியை கொண்டவர்களுக்கு 11 ஆதாயம் 5 விரயம், எனவே லாபத்தை கொடுக்கக்கூடியதாக வரவு 11 செலவு 5. மிதுனராசிக்காரர்களுக்கு 14 ஆதாயம் 2 விரயம், வரவு 14 செலவு 2, அதிக லாபம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 14 ஆதாயம் 8 விரயம், வரவு 14ஆக இருக்கும், செலவு 8ஆக இருக்கும், எனவே லாபத்தை கொடுக்கக்கூடியது. சிங்கராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 11 விரயம் 11 சமனாக இருக்கும், சமசுகம் 11 வரவு 11 செலவு. கன்னிராசிக்காரர்களுக்கு 14 ஆதாயம் 2 விரயம், அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும். அதேபோல துலா ராசிக்காரர்களுக்கு 11 ஆதாயம் 5 விரயம், இது லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 ஆதாயம் விரயம் 14, பெரு நஷ்டம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தனு ராசிக்காரர்களுக்கு 5 ஆதாயம் 5 விரயம், சம சுகமாக இருக்கும், வரவும் 5 செலவும் 5. மகர ராசிக்காரர்களுக்கு 8 ஆதாயம் 14 விரயம், வரவு 8 செலவு 14, எனவே அது நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதேபோல் கும்பராசிக்காரர்களுக்கும் 8 ஆதாயம் 14 விரயம், நஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. மீனராசிக்காரர்களுக்கு 5 ஆதாயம் 5 விரயம், சமசுகமாக இருக்கக்கூடியது. இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு குடும்பத்திலே ஒரு ராசியிலே பிறந்தவர்கள் 2-3 பேர் இருக்கலாம். ஒரு குடும்பத்திலே அம்மா ஒரு ராசியாக இருக்கலாம், பிள்ளை அதே ராசியாக இருக்கலாம். நட்சத்திரங்களை பொறுத்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை, முதலாம் பாதம் என்ற பொழுது இந்த மேட ராசியை அடங்கும். அப்போ அப்பா அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது பிள்ளை பரணி நட்சத்திரமாக இருக்கலாம். இவையெல்லாம் இந்த மேட ராசிக்குள்ளே வரும். அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த ராசி அடிப்படையிலே இந்த 12 ராசிகளுக்கு உரியதாகிய இந்த ஆதாயம் விரயத்தை நாம் சிந்தித்து வாழ்வில் உயர்வுகள் பெறுவதோடு இந்த விஸ்வாவசு என்கின்ற மலர்கின்ற புது வருஷம் நம் எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளையும் வாழ்வில் உயர்வுகளையும் தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளையும் மலர இருக்கின்ற சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.